இப்னு முலஹோட உச்சகட்டத்தை சொல்லுவாங்க என்னன்னா, அது ஒரு பெருசா பொருத்தமான எடுக்கிறதுக்கு இல்ல. ஒரு தடவை அதை பத்தி யோசனையில, லைலா பத்தி யோசனையில அங்க இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அங்க போறது இங்க போறது இப்படியே யோசனை இருக்கிறாரு. ஒரு குரூப் ஜமாத் நடத்திட்டு தொழுகை, அதனால முன்னால போறாரு, பின்னால வராரு. தொழுகையில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இவரை பத்தி யோசனை என்ன, இவர் போறாரு வராரு ஒரே யோசனை. சலாம் கொடுத்துன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, என்ன இது விளங்கிட்டா உன்னை லைலாவோட யோசனை வந்து உனக்கு இப்படி ஆகிட்டேன். அவர் கேட்குற என்னன்னு கேட்கிறாரு. தொழுதுட்டு இருந்தோம், நீங்க என்ன செய்யல, என்னது எங்களை பார்க்காம போயிட்டீங்க. வல்லாஹி சல்லைத்தும், நீங்க தொழுட்டு இருந்தீங்களா, நான் காணல. வல்லாஹி லவ் குன்தும் துஹிப்பூனல்லாஹ கமா உஹிப்பு லைலா மா ரஅய்துமூனி, நீங்க வந்து அல்லாஹ்வை நான் லைலாவை விரும்புற மாதிரி நீங்க அல்லாஹ்வை விரும்பி இருந்தா நீங்க என்னையும் கண்டிக்க மாட்டீங்கன்றார். நீங்க வந்து அல்லாஹ்வை விரும்புற, அதாவது அல்லாஹ்வை விரும்புற அளவுல என்னது, நான் வந்து லைலா விரும்புற அளவுல நீங்க அல்லாஹ்வை விரும்பி இருந்தா நீங்க என்ன செஞ்சிக்க மாட்டீங்க, லைலா நீங்க என்னைய கண்டிக்க மாட்டீங்க. நீங்க வந்து அல்லாஹ்வை அப்படி விரும்பாதனாலதான் என்னைய கண்டிக்க, நான் உங்களை காணலே அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த இதுல என்ன செய்யுது வருது. அதோட அவருக்கு பதில் இல்லாம என்ன செஞ்சாரு, அவர் இருந்தாருன்னு சொன்னேன். இவர மஹப்பத்தால இவர் தொழுகை காணல. இவங்க இந்த ஆளை பார்த்து விளக்கிட்டு அல்லாஹ் மறந்து என்ன இங்க இருந்ததை பாக்குறோம். அந்த பதில் வந்து ஒரு சுர்அத்துல் ஜவாபாக இருந்தாலும் அது சட்ட ரீதியாக அது எந்த அளவுல பொருத்தம் என்று இல்ல, சரியா? ஆனால் அது ஒரு நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எப்படி மற்ற விஷயத்துல இஹ்லாஸ்ல கவனம் இல்லாம இருக்கிறோம், ஒரு ஆதாரம்.